மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் நிர்மல்குமார். இன்னைக்கு கைவினை களஞ்சியம் பகுதியில் கிளே கல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஃபோம் கிளேயை வந்து கலர் கலராக கிளே கிடைக்கும். இந்த கிளேயை யூஸ் பண்ணி நம்ம எப்படி விதவிதமாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பேஸ் வந்து நம்ம இதிலேயே ஏதாவது கொடுத்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்டை எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் கீழே பேஸ்க்கு வந்து அதை எதுனாலும் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பேக்கெட்லேருந்து எடுத்தவுடனே யூஸ் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் அது காஞ்சி போயிடும். 5 to 10 மினிட்ஸில் காஞ்சி போயிடறனால அந்த 5 to 10 மினிட்ஸில் தான் நம்ம செய்யணும். இப்போ இல்லைன்னா இந்த பேப்பரில் போட்டு நல்லா பேக் பண்ணி வச்சுட்டா அது காயாது. நம்ம ஒரு பால் பண்ணிக்கிறோம். பால் பண்ணிவிட்டு பேஸ் கொடுத்துக்கிறோம். இது நம்ம பேஸ் செஞ்சு வச்சுருக்குறோம். இந்த மாதிரி பேஸ் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த பேஸ் செஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம இதில் வந்து எடுத்துகிட்டா வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அது ஒரு கீ செயினாக பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வால் ஹேங்கிங்காக வச்சுக்கலாம், ஒரு ஷோ பீஸாக வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். பால் பண்ணிக்கிறேன். பால் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். இன்னொரு பால் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அதோட சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு பாடி ஒரு ஹெட்டு போல் வரும். பாருங்கள், இப்போ ஒரு பாடி ஒரு ஹெட்டு பண்ணியிருக்கோம். இதனோட கான்ட்ராஸ்ட் கலர் எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ என் கையில் எல்லோ இருக்கனால நான் எல்லோ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒயிட் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, லைட் ப்ரௌன் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. அது மாதிரி எந்த கலர் லைட் கலர் வேணாலும் லைட் கலர் எடுத்துக்கலாம். லைட் கலர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 பால் பண்ணிக்கிறேன். அது 2 ஹேண்டு 2 லெக்கு. நிறைய எடுத்து கீழே வெளியில் வச்சிட்டிங்கனால அது உங்களுக்கு காஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 பால் பண்ணியிருக்கேன். இந்த 4 பாலும் பக்கத்தில் வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரே சைஸில் பண்ணிக்கோங்க. 4 பால் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து இந்த பாடியை வைக்கிறேன். இப்போ நம்ம கேட் செய்ய போகிறோம். கேட் செய்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஈஸி வே ஆஃப் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம லெக்ஸ் ஆட்டம் ட்ரா பண்ணிக்கலாம். கர்வ் கொடுத்துக்கலாம். 4 கால் வச்சுட்டு ஒரு பூனை உட்காந்துருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் ஆட்டம் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 2 குட்டி பால் எடுக்கிறேன். ஒரே ஈவனாக எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு ட்ராப் ஷேப் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ராப் ஷேப் பண்ணிவிட்டு 2 காது வைக்கிறேன். காது கேட்டுக்கு வச்சுருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி டூல்ஸ் கிடைக்கும் டிஃப்ரெண்ட் ஷேப்பாக. இந்த டூல்ஸை வச்சு காதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த காதோட உள் போர்ஷன் ஆட்டம் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அந்த வளைவான ஷேப்பாட்டம் நமக்கு காது கிடைக்கும். குட்டியாக இன்னொரு பால் எடுத்துக்கிட்டு மூக்கை வச்சுக்கலாம். இப்போ இது பின்னாடி ஒரு வால் வேணும். அந்த வாலுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிவிட்டு அந்த ரோலை வளைச்சி வச்சுக்கிட்டாக்கா கேட்டோட பேக் சைடில் நமக்கு வால் கிடச்சிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஐஸ் வைக்கணும். ஐஸ்க்கு வந்து நம்ம 2 ஹோல் போடுறேன். அதுக்கப்புறம் மீசையாட்டம் வர்றதுக்கு இம்ப்ரெஷன் மட்டும் கொடுக்குறேன். பாருங்கள், மீசையாட்டம் வர்றதுக்கு இம்ப்ரெஷன் கொடுத்து வச்சுக்க. கண்ணுக்கு ஹோல் மட்டும் கொடுத்துருக்குறேன். உங்கள்கிட்ட பிளாக் ஒயிட் இந்த மாதிரி எது கிடைக்குதோ கிளே இருந்துச்சுனாக்கா பால்ஸ் வச்சுக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் பிளாக் இருக்குது. பிளாக்கில் எப்படி ஐஸ் வைக்கலாங்கிறது பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப குட்டியாக பால் பண்ணிக்கணும். 2 குட்டி பால்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த குட்டி பாலை வந்து இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக எங்கே ஐபால் வருதோ அந்த இடத்துல வச்சுக்கணும். மூக்குக்கு ஹோல்ஸ் மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம ஈஸியாக ஒரு கேட் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துருக்குறோம். இது கூடவே வேறு என்ன செய்யலாங்கிறது பார்க்கலாம்.
இன்னொரு குட்டி கேட் இதில் பக்கத்தில் உட்காந்து வயிற்றுக்கிட்ட உட்காந்துருக்கிற மாதிரி பார்க்குறோம். அதுக்கு காலெல்லாம் தேவையில்லை, ஒரு பாடியும் ஹெட்டும் மட்டும் இருந்தால் போதும். ஒரு மதர் அண்ட் சைல்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பால் எடுத்துக்கிட்டேன். இந்த பாடி இருக்கு பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி குட்டியாக இன்னொரு பால் பண்ணிவிட்டு அந்த கேட் பக்கத்தில் இன்னொரு கேட் உட்காந்துருக்கிற மாதிரி. அதுக்கு அந்த ஃபேஸ் மட்டும்தான் தேவைப்படுது நமக்கு. இப்போ எப்படி பெரிய ஃபேஸ் பண்ணமோ அதே மாதிரி குட்டி ஃபேஸ் பண்ணிக்கணும். ட்ராப் ஷேப் பண்ணிவிட்டு காது வச்சுக்கணும், ஒரு மூக்கு வச்சிடணும். கண் வச்சோம்ல அந்த மாதிரி கண் வச்சுக்கலாம். ஒரு மூக்குக்கு ஒரு ஹோல் வச்சுக்கலாம். பிளாக் யூஸ் பண்ணி 2 குட்டி குட்டியாக ஐஸ் உருட்டி 2 ஐஸ் அதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மதர் அண்ட் சைல்ட் கேட்டு ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு மீசையும் நம்ம பொறுமையாக இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்தா போதும். நமக்கு டெயில் ஒன்று வேணும் அப்படின்னாலும் ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி ஒரு டெயில் வச்சுக்கலாம். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னாக்கா வந்துடும். ஒரு மதர் அண்ட் சைல்டு கேட் நம்ம செஞ்சுருக்குறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.